அன்பு தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்கள். இன்றைய பொழுதில் நாம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 88வது அதிகாரமாக உள்ள பகைத்திறம் தெரிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 876வது திருக்குறளை பற்றி இன்று நாம் அறியப்போகின்றோம். பகைத்திறம் தெரிதல் என்பதற்கு பகைவரின் தன்மையினை ஆராய்ந்து செயல்படுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 876வது திருக்குறளுக்கு செல்வோம். தேரினும் தேராவிடினும் அழிவின்கண் தேரான் பகான் விடல். தேரினும் தேராவிடினும் அழிவின்கண் தேரான் பகான் விடல். திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். ஒருவரின் பகை முன்பே தெரிந்திருந்தாலும் தெரியாவிட்டாலும் அழிவு வரும் வேளையில் அவருடன் சேர்ந்து விடாமலோ விலகி விடாமலோ பார்த்து கொள்ள வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. மீண்டும் பொருள்: முன்பே ஒருவரின் பகை தெரிந்திருந்தாலும் தெரியாவிட்டாலும் அழிவு வரும்போது அப்பகைவருடன் சேர்ந்து விடாமலோ விலகிவிடாமலோ பார்த்து கொள்ள வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் எப்போதும் வெற்றியை காண்போம். நன்றி, வணக்கம்.